மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. வேகமாக வளரும் சென்னை புறநகரின் பல்வேறு புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்க வேண்டிய தேவை குறித்து விளக்க உள்ளார் செய்தியாளர் தாய்மானவன். விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகரில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக கோயம்பேட்டிற்கு மாற்றாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது கடந்த ஓராண்டிற்கு முன்னதாக திறக்கப்பட்டது. இதன் காரணமாக சென்னையுடைய புறநகர் பகுதிகள் வெகுவாக வளர்ச்சியடைந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல சென்னை மாநகரில் இயக்கப்படக்கூடிய மாநகர பேருந்துகளுடைய வழித்தடங்களையும் அதிகரிக்க வேண்டிய சூழல் என்பது இருந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய 32 பணிமனைகளில் இருந்து 660க்கும் மேற்பட்ட வழித்தடத்தில் 3300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. இதில் தினசரி பார்த்தோம் என்றால் 31 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயணம் மேற்கொள்வதாக தரவுகள் சொல்கின்றன. ஆனால் மக்கள் தொகைக்கு ஏற்ப பேருந்துகளை இயக்க வேண்டுமானால் சென்னை மாநகரில் மொத்தமாக 6300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்க வேண்டிய சூழல் என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் 60% என்ற அளவில் தான் பேருந்துகளுடைய இயக்கம் இருப்பதன் காரணமாக புறநகர் பகுதிகளுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்குவதற்கு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்போது இயக்கப்பட்டு வரக்கூடிய இந்த பேருந்துகளிலேயே கணிசமான அளவு காலாவதியான பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்படுகிறது. 12 லட்சத்திற்கும் அதிகமாக ஓடிய வாகனங்கள் மற்றும் அதே போல 9 ஆண்டுகளுக்கு அதிகமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் என 1010 மாநகர பேருந்துகள் காலாவதியானவையாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதனால் ஏற்படக்கூடிய விபத்துகளும் அதிகரித்திருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் எடுத்துக்கொண்டோம் என்றால் 1300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் விபத்துகள் சந்தித்திருப்பதாக தகவல்கள் சொல்கிறது. எனவே விபத்தில்லாமல் பாதுகாப்பாக பயணிகள் வசதிக்காக பேருந்துகளை இயக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இவை ஒரு புறம் இருக்க, ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நியமனத்தை பொறுத்தமட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு நிலவரப்படி 25,000 பேர் மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிய சூழல்ல தற்போது பணிபுரியக்கூடிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களின் எண்ணிக்கை என்பது 19,000 என்ற அளவில் தான் இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையில் தனியாரிடம் இருந்து வேலையாட்களை பெற்று ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து வந்தாலும் கூட கூடுதல் தேவை என்பது இருந்து வருகிறது. இரவு நேரங்களில் பல இடங்களில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் இல்லாததால பேருந்துகளை மாநகர பேருந்துகள் இயக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் தடுப்பதற்கு ஏதுவாக வரும் நாட்களில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நியமனங்களை விரைந்து மேற்கொள்வதற்கு எம்டிசி நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புறநகர் பகுதி வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. கிளாம்பாக்கத்தை போலவே குத்தம்பாக்கம் பேருந்து நிலையமும் விரைவில் திறக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே புறநகர் பகுதியுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப கூடுதல் வழித்தடங்களை அறிவிக்கவும் பேருந்துகளை இயக்குவதற்கும் மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்த ஓராண்டிற்குள்ளாக குறைந்தது 1000 புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு மாநகர போக்குவரத்து கழகம் முயற்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.